சாப்பாடா வச்சுட்டாங்க. சொல்றா, ஏதோ சொல்ல வந்திய? மறந்துட்டேன். இனிமேலாவது எழுதி கொண்டு வா. எழுதிதான் வச்சிருந்தேன், அந்த சீட்டை எங்க வச்சேன்றத மறந்துட்டேன். ஐயோ மச்சான், எனக்கு ஒரு டவுட். இது வரைக்கும் ஆவிங்களை பத்தி 100கணக்கான எபிசோட் எடுத்திருக்கோம். ஒரு தடவை கூட ஆவிங்களை கண்ணுல காட்டினது இல்ல. ஆவியும் காட்ட மாட்டேங்கிற, அம்மாவையும் காட்ட மாட்டேங்கிற. அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க மாட்டா. அதானே. டேய் வந்துருச்சுடா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் விஷால். ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. எதுக்கு சார்? சொப்பன சுந்தரி மேட்டர் நம்ம சேனல்ல போச்சு. அந்த எபிசோட் பிரமாதம். டிஆர்பி ரேட்டிங் டாப்ல போயிடுச்சு. Thank you சார். Thank you. ஏய், டிஆர்பில நம்ம தான் நம்பர் 1. நான் இல்ல கேமராமேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம சேனல்ல உள்ள எல்லா ஸ்டாஃபுக்கும் ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்றேன். Is it super? இந்த எபிசோட் வந்து ஜெயிச்சதுக்காக கண்டிப்பா வந்துரு. அப்புறம் சார் சார். Hey my hero. கேடியா? Good afternoon. என்னது? Good afternoon சொன்ன. அது சரி. மணி என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? நாங்க எல்லாரும் லஞ்ச் சாப்பிட போறோம். ஆனா நீ இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்க. அதுக்கு என்ன இப்போ? பாவம் நம்ம எம்டி சார். எவ்வளவு இழிச்சு வயனா இருக்காரு தெரியுமா? அதனால நீ மத்தியானம் ஆகியும் ஆபீஸ்க்கு வராம ஓபி அடிக்கிற. எனக்கு ஆபீஸ்ல என்ன வேலை? வெளிய தான வேலை. உன் வேலைய பாரு. என்னால தான் நம்ம சேனல் நம்பர் 1 இருக்கு. அத மறந்துடாத. நீ உடனே வர போறியா இல்லையா? முடியாது, பார்ட்டில சந்திப்போம். முதல்ல போனை வை. டேய், இன்னைக்கு நமக்கு பார்ட்டியாண்டா. சரி, நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அத பத்தி தான்டா சொல்ல வந்தேன். அந்த இழிச்சவன் என்ன சொல்லிட்டான்? சரி மச்சான், நான் படுக்கிறேன். நைட் பார்ட்டில சந்திப்போம். படுக்கறியா? எந்திரிக்கிறது எதுக்கு? படுக்கதானே. அட பாவி. குட் நைட். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் உலகத்திலேயே எவனுக்கும் கிடைக்க மாட்டான். ஆவி என்பது ஒரு அற்புதமான உணர்வு. அது நம்மிடையே இருந்து இல்லாமற் போன ஏதோ ஒண்ணு இல்ல. தொடுதலுக்கும் புரிதலுக்கும் உதவி செய்யும் ஒரு பரிசுத்தமான பிரம்ம பிரம்ம. உருவமும் அருவமும் இல்லாத நம் மூச்சு அது. நம்மை பாதுகாத்து அரவணைக்க துடிக்கும் இறந்து போன உறவுகளின் உயிர் அது. அது என்ன உச்சி கொட்டுறது மட்டும் எக்கோ கேக்குது? வாஸ்துல அப்படி கட்டிருக்காங்க. இந்த பள்ளி சத்தம் மாதிரி உள்ளது மட்டும் அதிகமா கேட்க முடியா? ஆஹா, என்னமா தான் எழுதிட்டான் இந்த விஷால். இது புரியாம நம்ம ஆளுங்க ஆவி, பேய், முனி அப்படின்னு இஷ்டப்படி ஏதோ பேசிட்டு. சார் நான் தான். டேய், இது அதோட அதிகமா இருக்குடா. ஏன்டா இப்படி எல்லாம் போட்டு சுத்துற? சார் அது என்னமோ தெரியல சார். இந்த சேனல்ல வந்து வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி படம் எடுத்து எனக்கு இப்படிதான் சார் என்ட்ரி கொடுக்க தோணுது. டேய், செத்த அப்புறம் தான் இப்படி எல்லாம் உலவுவாங்க. நான் வேணா போய் செத்துட்டு வரவேன். அலையாதீங்க, போன் வருது பாருங்க. நீங்க கேளு. ஹலோ சார், நான் டிஆர்பி அபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் சார். அதனால என்ன, போன்லயே பேசலாமே. நீங்க அங்க இருந்து கத்தி பேசுறது இங்க வரைக்கும் காதுல கேக்குது. சொல்லுங்க சார். இது நம்ம டிவி சேனலா? ஆமா சார். ஆவி கம் பேய் நிகழ்ச்சி நடத்துறவங்களா? சொல்லுங்க சார். நான் சென்னைக்கு மிக அருகில இருந்து பேசுறேன் சார். எங்க விருகம் பாக்கமா வளதர பாக்கமா? இல்ல சார், அத தாண்டி பக்கத்துல வாங்க சார். தாண்டினா தாம்பரமா? இல்ல, கொஞ்சம் தாண்டி வாங்க சார். அதையும் தாண்டினா நான் செங்கல்பட்டு சொல்லணும் சார். அது பக்கத்துல திண்டிவனத்துல இருந்து பேசுறேன் சார். திண்டிவனமா? யோ, திண்டிவனம் 125 130 கிலோமீட்டர் இருக்கும். நீ என்ன ரியல் எஸ்டேட்ல வேலை பாக்குறியா சார்? அது எப்படி சார் பேய் மாதிரி கரெக்டா சொல்றியா? என் முதலாளி யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லிருக்காரு. சொல்லுங்க சார். என் முதலாளி என்ன பண்றாருன்னா, திண்டிவனம் பக்கத்துல வில்லா கடை கட்டி வித்துட்டு இருக்காரு. அதுக்கு நம்பிக்கையான வாட்ச்மேனா என்ன புஷ் பண்ணிருக்காரு சார். இந்தா இப்ப கூட தோ பக்கத்துல உள்ள விழாக்குல பேய்கெல்லாம் பாட்டி வச்சு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு சார். பேயா? பேய் இல்ல சார், பேய்கள் சார், பேய்கள். சார் வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். சார் இப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்கள்ட்ட பேய் பிடிக்கிற வண்டி இருக்குல்ல, அது கூட அங்க இருக்க அல்ல கையை நாளை ஏத்திங்க. நேரம் இங்க வாங்க. இங்க இருக்கிற பேய்களை பூரா அப்படியே அள்ளி போட்டு ஓட்டிட்டு போங்க சார். வச்சிட்டா. டேய் டேய், என்ன சார் நாயை பிடிக்க வான்னு கூப்பிடுற மாதிரி பேய் பிடிக்க வாங்குறான்? முடியாதுன்னு போன் போட்டு சொல்லுங்க சார். அதனால தான் நீ குரலை கொடுக்காதன்னு சொன்னேன். லூசு பாயில. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரியா. நம்ம பேய் வச்சு பண்ணும்போது டிஆர்பி ரேட்டிங் எகிருது. இது பேய்கள். நாம பிச்சு உதறிடலாம். நீ போய் விஷால வர சொல்லு. விஷால் இங்க என்ன பண்ற? எதுக்கு கூப்பிட்ட? ஏய், என்ன பண்ற? விடு விடுன்னு சொல்றல. ஏய், விடு. ஏய், விடு கேடி.
என்ன ஆச்சு உனக்கு? நல்லா பாரு. நம்ம ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி. வெயிட் ஃபார் ஈச் அதர். விடு. தொழில் பண்ற இடத்துல என்னது? ஏய் தொழில் பண்றேனா? ஐயோ நான் தொழில் பண்றேனா? தொழில் பண்ற இடத்துல இருந்தா சொல்ல வந்தேன். நீ என்னதான் தப்பா சொன்ன? இல்ல கேடி. உன்னை நான் கண்மூடித்தனமா லவ் பண்றேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அம்மாக்கு ஃபோன் போடு. அம்மாக்கு ஃபோன் போடு. வெயிட். நானே கால் பண்றேன். ஹலோ அம்மா. என்னடா இந்நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? சேனல் ஆபீஸ்ல இருக்கும்போது நீ ஃபோனே பண்ண மாட்டியே, என்ன திடீர்னு? பேசணும்னு தோணுச்சு. கேடி உன்னை என்கிட்ட பேச சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஒரு ஆம்பளை வேலை நேரத்துல வெட்டி வேலை பாக்குறானா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணாதான் இருக்க முடியும். அவ ஒரு வெத்து வேட்டுடா. வாயை திறந்தா வளவளன்னு பேசுவா. அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல அவகிட்ட. உன்னை வேலை பண்ண விடாம தொந்தரவு பண்றாளா? பொண்ணா அவ? பிசாசு. பொண்ணு பேய் பிசாசுன்னு திட்டுறாங்க. என்ன அப்படியே சொன்னாங்க? போன் கொடு, நான் பேசுறேன். ஆண்டி கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டாங்க. டேய் நீ மட்டும் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணுனா அது பிசாசா தான் இருக்கும். ஏய் விஷால் விடுன்னு சொல்றேன்ல. விஷால் ஏய் வேலை பாக்குற இடத்துல இந்த வேலை ஏன்டா பாக்குறீங்க? கதவை தாப்பா போட்டுக்க மாட்டீங்க? சேம் கர்மம். ஒண்ணுமே நடக்கல. சும்மா சுத்தி விட்டு வேடிக்கை பார்த்தானே. டேய் வந்த வேலையை சொல்லு நீ. அது இந்த டிஆர்பி பில்டர் கட்ட அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஆவிகள் உலா வந்துட்டு இருக்கான். உடனே போனா கப்புன்னு ஒரு எபிசோட் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அடுப்பு வாங்க கடுப்பா கலப்புறான்டா. சூப்பர் மேட்டர். எந்த ஊரு? சென்னைக்கு மிக அருகில், எப்படி ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே கிளம்புறான். மேக்கப் போட்டது போதும். அப்புறம் இங்க இருக்கிற பேயெல்லாம் பயந்துற போது உடனே வெளியில வா. இது ஆம்பளை பேயா இருந்துச்சுன்னா அதான். செத்ததுக்கு அப்புறம் கூட ஆம்பளைங்களை நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. யாரியா நீ? ஏன் அப்படி பண்ற? நான் தான் சார் இந்த பிளாட் வாட்ச்மேன். சுமாரா என்னங்க நடந்துச்சு? நினைச்சு பயந்துட்டேன். போகுது வருது இப்படி குறுக்க மாச்சு ஓடுது சார். யோ நான் ஐயோ பெருச்சாலையா பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது இல்ல சார், போகுது வருது அப்படி யூட்டர்ன் அடிக்குது சார். சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணி வரலையா? ஐ திங்க் நீ வந்து உன் மூஞ்சியவே க்ளோஸ் அப்ல கண்ணாடியில பாத்துக்கணும், இல்லனா உன் வைஃப பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அட இல்ல சார், வாங்க சார் பைய காட்றேன். விஷால், ஹே விஷால்ங்க. அங்க பாருங்க சார், அங்க பாருங்க, அங்க தான் சார் இருக்குதுங்க. நாம் டிவி நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு வித்தியாசமான எபிசோட். வியூவர்ஸ், இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒரு இடத்துல ஒரு ஆவியை தான் பார்த்தோம். இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய ஆவிகளை பார்க்க போறோம். Maybe upstairs or anywhere. So be careful. Come. Everybody must follow me. Okay? Careful. Follow me. அது எந்த பக்கம் இருந்து வேணாலும் வரலாம். அந்த தேர்ங்க. என்ன சார் நடக்குதுங்க? ஆவி கம் கேமரா நிகழ்ச்சி இது வரைக்கும் டிவில தான் பார்த்திருப்ப. நேர்ல பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வா. சரி போ. ஃபேஷன் ஷோல கேட் வாக் போற மாதிரி போறா பாரு. சீக்கிரம் போமா. இருட்டுல எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. Don't make noise. It may be here. சரி, பேய்கிட்டே கூட்டி போறாங்களே. ஆமா, பேய் பிடிக்க வந்திருக்கீங்களே. உடுக்க வேப்பில விபூதி எல்லாம் எங்க? எப்படி பிடிப்பீங்க? யோ அதெல்லாம் பழைய ட்ரெண்டியா. நீ என்ன டிஸ்கவரி சேனல்ல பார்த்தது இல்லையா? அப்படினா கிழிஞ்சது சமையல் மந்திரம் பாக்குறாளா நீ? வழியாதியா? மின்காந்த அலைகளோட அளவை வச்சு ஒரு இடத்துல பேய் இருக்கா இல்லையான்றத டெக்னிக்கலா சொல்லுவோம். யார் சொல்லுவா? அந்த ப்ளூ கலர் தொப்பி போட்டுருக்காரு, அவர் சொல்லுவார். Hello. Anybody is there? Don't fear, okay? Hello. யாராவது இருக்கீங்களா? Anybody is there? Silence. Oh my god. It's here. Push focus பண்ணு. நீங்க இருக்கிறது தெரியுது எனக்கு. ஹலோ. தைரியமா வாங்க, கிட்ட பேசுங்க. Spirit is here. ஹலோ.
கேக்குதா? கண்டினியூ பண்ணி பேசுங்க. ஹலோ ப்ளீஸ். உங்க பேர் சொல்லுங்க. திட்டுது. There are more than one spirit. Oh my God. Relax. Careful. Careful. Kids இந்த ப்ரோகிராம பார்க்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சின்ன பிள்ளைங்க பார்க்காதீங்க. இருக்கிறதெல்லாம் காஞ்சனாவா இல்ல அரண்மனையானே தெரியல. இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லா ஆவிகளும் ஒண்ணு சேர்ந்துரும். எப்ப வேணாலும் அவங்க நம்மள தாக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. வழக்கத்துக்கு மாறா ரொம்ப நிசப்தமா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான இடமா எனக்கு தெரியுது. எக்யூப்மெண்ட்டை கொடுங்க. ஓ ஷிட். ஓ மை காட். ரமன், நான் நினைச்ச மாதிரியே எல்லாருமே இங்கதான் நிக்கிறாங்க. நம்ம பக்கத்துல இருக்காங்க. என்னய்யா? எனக்கு பேய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பவும் ரேடியோ கேக்குறாரு. அது கொர கொர கொரன்னு சவுண்ட் கேக்குது. யோ சொங்கி, அது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்யா. ஆவிங்களோட வாய்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணும். அதை கேட்டுட்டு இவர் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதத்தாங்க சொன்னேன். டிரான்சிஸ்டர் தானே கேட்டுட்டு இருக்காரு அவரு. ரமான், something is going to happen. சார் சார் என்னய்யா? என்ன சார் அவரு பேய்களுக்கு கல்யாணம் நடத்த போறாரு. சீரியல் லைட் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, பேய் வரட்டிடுவாரா? ரொம்ப கேள்வி கேட்ட. எல்லா பேயும் உன் வீட்டுக்கு விரட்டிடுவான். கேப்ப அது. ஹலோ, உங்க பேரெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த இடத்துல எதுக்காக இத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. என்னது? ஹலோ, எதுக்காக இங்க இருக்கீங்க? சொல்லுங்க. ஓகே, நாங்க இந்த இடத்தை விட்டு போயிடுறோம். We should move from here immediately. Okay? சார், என்ன சார் சொல்றாங்க? நம்மளை சுத்தி 12 பேய்கள்.